வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நேத்தோட க்ளோஸ் ஆகியிருக்கு. அதாவது விஜய் சார் வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னாருன்னா, ஜனநாயகன் படம் தான் லாஸ்டா இருக்க போகுது. இனிமேட்டு நான் எந்த படத்திலயும் நடிக்க போவதில்லை. என்னுடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா நான் அரசியலுக்காக அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கேட்ட உடனே நம்ம எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம். நம்ம ஆக்சுவலா ஷாக் ஆகல. விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ தலைவா, உன்னை நான் ஸ்கிரீன்ல பார்க்கணுமே, இனிமேட்டு நான் என் தலைவனை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதா அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மன கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா விஜய் இனிமேட்டு அரசியல்வாதியாக உருவெடுக்க போகிறார். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அரசியல் கட்சிக்காரர்கள் எப்படி பார்த்திருக்கிறாங்கன்னா, உரிமைக்காக போராடுறவங்க, மக்களுக்காக குரல் கொடுக்கிறவங்க. இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா இவரை போராட்ட களத்துல தான் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு மக்களுக்காக போராடின்னு இருக்க போறாரு, இல்லைன்னா வந்து எதனா ஒண்ணு செஞ்சு கஷ்டப்பட்டு இருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நினைச்சு சில்லறைய செதற விட்டாங்க. ஐயோ, இனிமேட்டு நான் விஜய் சார் நடிக்கிறத பார்க்கவே முடியாதா, பிக் ஸ்கிரீன்ல எங்க விஜய் சாரை நாங்க மிஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கதறிட்டு இருந்தாங்க. பட் விஜய் சார் வந்து நமக்கு இப்போ நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. கவலைப்படாதீங்க, நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன்ல, அதாவது தியேட்டர்ஸ்ல மேபி ஒரு நடிகனா நீங்க வந்து என்ன பார்க்காம இருக்கலாம். பட் உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். இனிமேட்டு அட்லீஸ்ட் சின்ன ஸ்கிரீன்லயாச்சு, அதாவது டிவிலயாச்சு நான் என் நடிப்பை உங்களுக்கு காட்டிட்டு தான் இருப்பேன்னு பாத்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்துல ஒரு சின்ன குறும்படம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காரு. உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாருமே அந்த சட்டமன்றத்துல விஜய் பேசுறதா இருக்கட்டும், இப்போ அங்க நடக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் எல்லாருமே எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்ன படம் மாதிரியே இருக்குது, ஷூட்டிங் மாதிரியே இருக்கு, என்ன இது ரீல்ஸ் போடுறதுக்காக இவங்க எல்லாம் உக்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அமைச்சர் பேசுனா ஒரு 3 ரீல்ஸ் தேருது, இந்த அமைச்சர் பேசுனா அவர் வந்து 5 ரீல்ஸ் தேர்றதுக்காக பேசுறாரு, முதலமைச்சர் பேசுனா ஒரு 10 ரீல்ஸ் தேர்றதுக்காக பேசுறாரு. சோ எல்லாருமே என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா, இவங்க வந்து ரீல்ஸ் போடுற ஒரு சட்டமன்றமா இருக்கு இது, அதாவது ஒரு படம் மாதிரியே இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த விஜய் டிவில எல்லாம் வந்து ஒரு ஷோ ஃபர்ஸ்ட் ஓடும் பாத்தீங்களா, லொல்லு சபான்னு ஒண்ணு ஓடும். அந்த லொல்லு சபா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலா ஒரு படம் வரும், அந்த படத்தை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கலாய்ச்சி ஒரு படமா எடுத்திருப்பாங்க ஒரு 30 நிமிஷத்துல. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரு ஆக்சுவல் சட்டமன்றம் எப்படி இருக்குமோ அதை கலாய்ச்சி ஒரு சட்டமன்றமா, அதாவது லொல்லு சபா மாதிரி லொல்லு சட்டமன்றம் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற நிகழ்வுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்பவே அந்த அவை மாண்புன்னுவாங்க, நம்ம குந்தகையோ என்னமோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு ஏற்பதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும்னு தெரியாம அவர் பாட்டுக்குன்னு என்னமோ வந்து இன்னுமே வந்து அந்த ஹீரோயிசத்தை வந்து காட்டிட்டு இறக்கி விட்டுட்டு இருக்காரு. நேத்து இந்த சட்டமன்றம் முடியும் போது எப்படி முடிச்சாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. 2 விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. ஒண்ணு வந்து விஜய் சார் வந்து தேடிட்டு இருந்தாரு, அதாவது அப்பாவை காணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியை கலாய்க்கிற விதத்துல ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லிட்டு அப்பாவை காணோம்னு வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஃபைனலா வந்து இந்த டச்சை கொடுத்து முடிச்சிருந்தாரு. சரி, இதை பத்தி பேசலான்ட்டு தான் எல்லாருமே ஆராய்ந்து வைத்து கொண்டிருக்கும் வேளையிலே நம்மளுடைய ஆக்ட்ரஸ் த்ரிஷா மேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. அதாவது விஜய் சாருக்கு கேக் வெட்டுற மாதிரி போட்டோ போட்டிருந்தாங்க. பட் எல்லாருமே என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை எடுத்து தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க நான் உங்க எல்லாருமே கேட்கிறேன், ஏன் தப்பா பேசுறீங்க? ஏங்க ஒரு நடிகரோட கேக் வெட்டக்கூடாதுன்னு எதனா ரூல்ஸ் இருக்கு? நீங்க சொல்லுங்க. ஏங்க ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? வெட்டக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா? ஏங்க நீங்க வந்து அதை என்ன, இருண்டவன் கண்ணுக்கு எல்லாமே இதா தெரியுமோ ஏதோ ஒரு பழமொழி இருக்குங்க. ஏங்க எப்பவுமே நல்ல எண்ணத்தோட பாருங்க. ஏங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட கேக் வெட்டுவாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அதுல சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, அதுனா தனியா தான் கேக் வெட்டுவீங்களான்னு போடுறாங்க. ஏங்க சிங்கம் சிங்கிளா தாங்க கேக் வெட்டும், பண்ணிங்க தாங்க கூட்டத்தோட வெட்டும். ஸோ கேக் வெட்டுறது ஒண்ணுமே தப்பு கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சீனை செட் பண்ணாங்க பாருங்க. இவருக்கு பர்த்டே 22nd, அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த அமோனியா விஷவாயுவால வந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. சட்டமன்றத்துல கேக் வெட்டும் போது, அதாவது ஒரு 3 அடுக்கு கேக்கை வெட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப என்ன ஒரு உருட்டுனாங்க தெரியுமா, என்ன ஒரு பில்டப் தெரியுமா, இந்த உயிர் பலி ஏற்பட்ட காரணத்தினாலே எங்க தலைவர் வந்து கேக் வெட்டுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால கேக் வெட்ட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சு கேக்க வெட்டல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஏங்க ரீல்ஸா போட ஆரம்பிச்சிட்டானுங்க.
இந்த மாதிரி தலைவன் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே, ஒரு உயிரிழப்புனா உன்ன கேக் வெட்டுறத கூட எங்க தலைவன் ஸ்டாப் பண்ணிட்டானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ணி விட்டு இருந்தாங்க. நானும் கூட பாத்தீங்கன்னா டேய் பரவாயில்லடா, ஒரு பர்த்டே, அதுவும் as a சிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டேனே சொல்லலாம், ஒரு பர்த்டேவை கொண்டாடுறாரு. பட் இருந்தாலும் உயிரிழப்புக்காக தன்னுடைய பிறந்த நாளை தள்ளி வைத்த ஒரு தலைவனை நான் காண்கிறேன் அப்படின்னு நானும் சந்தோஷப்பட்டிருக்கும் வேளையிலே இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ எடுத்து போட்டாங்க. அதுல வேற டைமிங்கோட போட்டாங்க. டைமிங்கோட போட்டாங்கன்னா 12 மணிங்க, கரெக்டா 12 மணிக்கு கேக் வெட்டிருக்காங்க. சோ அப்ப சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க கேக் வெட்டிட்டு வந்துட்டீங்களா? அப்ப கேக் வெட்டிட்டு வந்துட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்க இப்படி சொன்னீங்களா அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சோ எனக்கு என் தளபதி மேல நம்பிக்கை இருக்குங்க. இங்க பாருங்க, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யார் வேணாலும் அவரை தப்பா பேசலாம், பட் நான் அவரை தப்பாவே பேச மாட்டேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது ஏஐ இமேஜுங்க. இந்த ஏஐ வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டார்ச்சரா இருக்கு. எந்தெந்த ஆக்ட்ரஸ் இமேஜோ எடுத்து எதையோ ஒட்டி கண்ணா பின்னா ஆக்கி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கெடுக்குறீங்க. யாரோ ஒரு தீய சக்தி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இமேஜ்ல த்ரிஷா மேம் வந்து ஒட்டி வச்சு இதை பாருங்க கேக் வெட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி செயல்களை செய்யாதீங்கன்ற அறவே கண்டிக்கிறேன். ஏஐ இமேஜை செய்யறவங்க எல்லாம் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏஐ இருக்க வாய்ப்பு இல்லையோ ஏங்க, அது போன வருஷம் வெட்டின கேக்குங்க. ஏங்க என்னங்க நீங்க போன வருஷம் வெட்டின போட்டோவை எடுத்து நீங்க இந்த வருஷம் போட்டு இப்பதான் வெட்டினாங்கன்ட்டு போட்டா அப்ப அது தப்பு தாங்க. ஏங்க அது வந்து ஒரு நல்லவர் மேல நீங்க பழி போடுறதுக்காக, சட்டமன்றத்துல கேக் வெட்டாதவர் எப்படிங்க நைட்டே கேக் வெட்டினாரு நாங்க கேள்வி கேட்கணுன்றதுக்காக நீங்க போன வருஷம் வெட்டின கேக்க இப்ப எடுத்து போட்டா அது தப்பு தானே. அது வந்து வீண் பழியை உருவாக்குறீங்கன்னு தானே அர்த்தம். இல்ல நான் கேட்கறது தப்பா இல்லையா? இப்படிலாம் தாங்க உருட்டின்னு இருக்காங்க. பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ இமேஜ்ன்றானுங்க, பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா அது போன வருஷம் இமேஜ்ன்றானுங்க, பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன்றானுங்க. ஏங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அங்க 5 கேக் இருக்குங்க. வாட் டஸ் இட் மீன்? அப்ப அது அவரோட 50வது பிறந்த நாளில் கேக் வெட்டிய போட்டோ. சோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டிருந்த நீங்க இப்போ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணா எஸ் ஆப்வியஸா தப்பு தான். இந்த மாதிரி தப்புகளை யாரும் செய்யாதீங்க. அவர் வந்து கலங்கப்படுத்தாதீங்க. பிகாஸ் இஸ் மாண்புமிகு முதலமைச்சர். அவர் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்ட துவக்க விழால வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை பத்தி கிளாஸ் எடுத்திருக்காரு. சோ ஒரு ஒழுக்கமான முதலமைச்சரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். யாரும் வந்து அவர் மேல அவதூறு பரப்பணும்ட்டு இந்த மாதிரி ஏஐ இமேஜோ இந்த மாதிரி ஒட்டி வெட்டி கட் பண்ணி இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் எதனா போட்டு ட்ரெண்ட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி யாருன்னா பண்ணீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளே தயவு செஞ்சு அவங்க மேல உடனடியாக நடவடிக்கை எடுங்க. ஏன்னா நம்ம முதலமைச்சர் மீது அவதூறு பரப்புகிறார்கள். அது ஃபேக் போட்டோ தாங்க, நாங்க ஏத்துக்கிறோம். போதுமா? ஃபேக் போட்டோ தான், ஃபேக் இமேஜ் தான். அதை எதிர்த்து யாருன்னா கேள்வி கேட்டு எங்கன்னா வீடியோ போட்டா எங்க அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போ இந்த ஜென்சி டிஎம்கே இதெல்லாம் நடத்துறாங்க பாத்தீங்களா, அந்த குழுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு. அவரும் என்ன மாதிரி கண்ணாடி போட்டுட்டு ஏதாவது பேசுவாரு. அன்பானந்தன் அரியப்பன் ஒருத்தர். அவங்க வந்து காலகாலமாவே வந்து திமுக காரங்கன்னு சொல்லலாம். அவரை வந்து பாத்தீங்கன்னா நேத்து கைது செய்யறதுக்காக காவல்துறை நைட்டு ஏங்க கொஞ்சோண்டு பாருங்க நைட்டே போயிட்டாங்க. 12:30 மணிக்கெல்லாம் அவர் வந்து பெரிய கொலை பண்ணிட்டாரு, 4 பேரை ரேப் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 12 மணிக்கே போயிட்டாங்க. நான் ஐயோ இவ்வளவு பெரிய குற்றவாளி எல்லாம் நாங்க எப்படிங்க பிடிக்காம இருப்போம், நாங்க அரெஸ்ட் பண்ணி ஆகணுங்க இவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12:30 மணிக்கே போயிட்டாங்க கைது செய்யறதுக்கு. ஏங்க நான் பாராட்டுறேங்க நம்ம காவல்துறைய. ஏங்க ஏதோ வீடியோ போட்டதுக்காக, அதுவும் அதுல எது தப்பு இருக்குது லொட்டு இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு அவதூறா பேசுற கேரக்டர் ஒண்ணு அவரு கிடையாது. சோ ஏதோ ஒண்ணு ஓகே தப்பா இருக்குன்னு கூட ஃபீல் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு பேசுனதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவல்துறை எவ்வளவு இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? ஏங்க இதெல்லாம் நம்ம பாராட்டணும் இல்லையா? 12:30 மணிக்கு போயிருக்காங்க, நான் கைது செய்வேன்ட்டு நின்று இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 போலீஸ் போயிருக்காங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனா கொலை செய்யறவன், கொள்ளை அடிக்கிறவன், பாலியல் வன்கொடுமை செய்யறவன் அவனெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏங்க ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல அவ்வளவு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவ்வளவு பாலியல் வன்கொடுமை இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து 3-4 பிரஸ் மீட் குத்துட்டாங்க பாதிக்கப்பட்டவர்கள். ஏங்க ஐயா எங்களுக்கு நீதியை பெற்று தாருங்கள், இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு 4-5 பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க. அவங்க மேல போய் நடவடிக்கை எடுப்போமானா கிடையாது. இங்க வந்து முதலமைச்சர் பத்தியோ அதுவும் என்ன வீடியோ போட்டிருப்பாரு, இவர் வந்து
அப்பாவை காணலன்னு பேசினார் பாத்தீங்களா, அந்த அப்பாவை காணலன்ட்டு அவரும் கலாய்ச்சி வீடியோ போட்டிருப்பாரு. இல்லைன்னா இந்த கேக் வெட்டு இந்த கலாய்ச்சி வீடியோ போட்டிருப்பாரு. இதை போட்டதற்காக எங்க அரெஸ்ட் பண்ண நைட்டு 12:30 மணிக்கே போயிருக்காங்கன்னா, அப்ப நம்முடைய இந்த அரசு, அதாவது இந்த தாவேக அரசு எப்படி செயல்படுதுன்னு கூட கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல முதலமைச்சர் இதுல ஈடுபடுவாரான்றதுல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விமர்சனங்கள் நிறையவே அவர் வந்து ஏத்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. நிறைய பேர் எது பேசினாலும் பெருசா பொருட்படுத்தவில்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி அந்த 7 அடி உயர மனுஷன் இருக்காரு பாருங்க, நம்ம ஆதவ் அர்ஜுன். அந்த ஆதவ் அர்ஜுன் தான் இந்த செயல்ல ஈடுபடுறாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப் சென்னையில நடக்கும்போது பல்வேறு பிரச்சனைகள், இடையூறுகள், இதுக்கு நடுவுல தான் அதை நடத்தினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு வந்தாங்க, 1500 ரூபாய் கொடுத்தாங்க, அதனாலதான் ஜென்சி டிஎம்கே மீட்டப்க்கு போனாங்க அப்படின்ட்டு ஆதவ் அர்ஜுனா ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தாரு. அதை வந்து இந்த அன்பானந்த ஆரியப்பன் வந்து கலாய்ச்சிருந்தாரு. என்ன கலாய்ச்சிருந்தாருன்னா, அதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா நீங்க என் வீட்டுக்கு வாட்ச்மேனா வரீங்களா, இல்ல நான் உங்க வீட்டுக்கு வாட்ச்மேனா வரேன் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு தோணியில பேசியிருந்தாரு. சோ மேபி எனக்கு தெரிஞ்சு இதுதான் பின்விளைவுகளா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா விஜய் சார் வந்து ஏங்க வெளிப்படையாவே எல்லாத்தையும் போட்டுன்னு இருக்காங்க. இந்த உலகத்துல எதை நல்லது எது கெட்டதுன்னு நம்ம சொல்லுறதுக்கு தெரியல. ஏன்னா எதனா சொன்னாதான் கைது செய்யறாங்களே, அதனால அதுக்குள்ள நம்ம டீட்டெயில்டா பேச தேவையில்ல. அப்புறமா நம்மளையும் வந்து பாத்தீங்கன்னா எப்பா வான்ட்டு 12:30 மணிக்கு வந்து தேர்ந்து இருப்பாங்க. அதனால அப்படியே நம்ம இங்க பாருங்க, அப்படியே இந்த என்னது ஏதோ ஒரு காமெடி வருங்க, அந்த காமெடி டப்புன்னு வேற வரமாது. ஸோ அந்த மாதிரியே நம்ம பேசிட்டு போயிடலாம். ஸோ ஆதவ் அர்ஜுன் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்புலமா இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு. பட் முதலமைச்சர் ஹேஸ் டு டேக் திஸ் ஸ்டாண்ட். ஏங்க என்னத்த பெருசா பேசிட்டானுங்க, அதுக்கெல்லாமா கைது செய்வீங்கன்ற மாதிரி தான் எடுக்கணும். நீங்க கைது செய்யணும்னா ஃபர்ஸ்ட் யாரை தெரியுமா கைது செய்யணும்? ஏங்க இன்னைக்கு வேற ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அதாவது சமூக வலைத்தளங்களில் பிறரை பற்றி விமர்சனம் செய்வதோ இல்ல தனிநபர் தாக்குதலோ இல்ல அரசுக்கு எதிராக அவதூறு பரப்புவர்கள் மீதோ கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்ட்டு. இந்த தனிநபர் தாக்குதல்னா ஃபர்ஸ்ட் யாரை தெரியுமா அரெஸ்ட் பண்ணோம்? டிவிகேல இருக்கிற எல்லா வர்ச்சுவல் வாரியர்ஸையும் அரெஸ்ட் பண்ணோம், ஒருத்தனை விடக்கூடாது. ஏன் எல்லா வர்ச்சுவல் வாரியர்ஸும்? ஏன்னா எல்லாருமே தனிப்பட்ட தாக்குதல், தனிநபர் தாக்குதல் எல்லாமே. அதுவும் பச்சை பச்சையா கொச்சையா அசிங்கமா பேசுறவனுங்க தான் பெண்கள்னு கூட பார்க்க மாட்டானுங்க. ஆனா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இங்க எதனா ஒரு வார்த்தை ஒண்ணு விஜய்ன்ட்டு இருப்பாங்க, இல்ல அவனேன்ட்டு இருப்பாங்க, இல்ல ஒருமையில பேசிருப்பாங்க, அதுக்கு வேணா நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா அந்த டிவிகே வர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலேயோ, அதான் சொல்றேனே, எல்லார் மேலயும் நடவடிக்கை எடுத்துருக்கணுங்க. ஒருத்தனும் அவனுங்கள ஒரு பாயிண்ட் கூட நாகரிகமா பேச மாட்டானுங்க. இப்போ நம்ம வீடியோஸ் நீங்க எங்க வேணாலும் எடுத்து பாருங்களேன். ஏங்க விஜய் சிஎம் ஆன பிறகு, விஜய் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வேணா மேபி எஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஆக்டர். அந்த டைம்ல வேணா நான் விஜய்னு பேர் சொல்லி கூப்பிட்டு இருப்பேன். ஒரு ஃப்ளோல கூட அவன் கூட சொல்லியிருப்பேன். எஸ் நான் எடுத்துக்கிறேன், ஒரு ஃப்ளோல சொல்லிருக்கலாம். பட் அவர் சிஎம் ஆன பிறகு, பிகாஸ் இது ஏங்க அந்த பொறுப்புக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து அப்படியே தான் வளர்ந்துருக்கோம். ஒரு பொறுப்புனா ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும்னு பேசுற கேரக்டர் நாங்களாம். சோ சிஎம் ஆன பிறகு அதை சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏய் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி சொல்லி இருந்தா இப்ப நாடா சாருன்னு போடுறேன் மோருன்னு போடுறேன்னு கேட்பானு. ஐயோ நான் படிச்சவன், நான் தற்குறி கிடையாது. எனக்கு ஒரு சிஎம்க்கு என்ன மரியாதை தரணுமோ அந்த மரியாதை தரணுன்றது எனக்கு பேஸாவே தெரியும். ஸோ அந்த மரியாதையை நாங்கள் குத்துட்டு தான் இருப்போம். பிளஸ் நாங்கள் லாயர், எங்களுக்குன்னு சில மூளை இருக்கு, எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு தான் பேசுவோம். பட் வர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசுவானுங்களான்னு பார்த்தா பேச மாட்டானுங்க. ஸோ இங்க இருக்கிற டிஎம்கே ஒரு வார்த்தை பேசணும் தூக்கி அரெஸ்ட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா அங்க இருக்கிற டிவிகேவை எவனா அரெஸ்ட் பண்ணுவானா பண்ண மாட்டான். பட் டிஎம்கே ஹவ் டன் அ பிக் மிஸ்டேக்னு சொல்லுவேன். இதே மாதிரி கரூர் சம்பவத்துல அவதூறு பரப்புனானுங்க பாருங்க, அவனுங்களை எல்லாரையும் நீங்க தூக்கி இன்னைக்கு உள்ள வச்சிருந்தீங்கன்னா, ஆமால உள்ள வச்சிருந்தா இந்த கட்சி ஆட்சிக்கே வந்திருக்காது, எவனும் இருந்தே இருக்க மாட்டான். அப்புறமா என்னத்தை செய்யுது? சரி ஓகேங்க விடுங்க. ஸோ இந்த கைது ஆகலன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரல. நேற்று போயிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க, தேடி இருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க மட்டும் தகவல் வந்திருக்கு. கைதுன்றதை நெக்ஸ்ட் செக் பண்ணோம். பட் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இப்ப சட்டமன்ற நடவடிக்கைக்குள்ள போலாம். சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தெரிக்க விட்டுருக்காரு. அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-27 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பரை பார்த்து படிச்சாப்ல. மிச்சம் ஒரு 17-15 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அதிரடி பேச்சுகளால் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தள்ளி விட்டு இருக்காரு. ஃபயர் ஸ்பீச். அது நான் லைக் பண்ண ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது லைக் நான் என்ன மாதிரி லைக்னு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போறதுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகி போவாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நடந்த சட்டமன்றங்கள்லாம் அப்படிதான். அது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே இருக்கும் போதும் சரி, இல்ல இந்தியா ஃபுல்லாவே எங்க இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பான்டா, டேய் அவன் என்ன கேள்வி கேட்பானோ அதுக்கு டப்புன்னு, அதாவது அந்த நிமிஷத்துலயே நம்ம பதில் கொடுக்கணும்டா. அது மாதிரி எல்லாத்துக்கும் ரெடியா வாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரெடியா இருப்பாங்க. இதே முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோ, அந்த எதிர்கட்சியில இருந்து ஒரு கேள்வியை கேட்டு இங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு பதில் தெரியல திணறாங்க. எதுனா முதலமைச்சரே 1 இன்ச் பதில் சொல்றாங்க, இல்லைன்னா எந்த அமைச்சர் பதில் சொல்லி அவருக்கு ஃபயர் காலி பண்றாங்க. அதே மாதிரி தான் டிஎம்கேவும் கலைஞரும் சரி, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, இதே தான் நடைமுறையா பின்பற்றி வந்தாங்க. பட் இப்போ என்னன்னா, சட்டமன்றத்துக்கு போற யாருமே படிச்சுட்டு போகணும்னே அவசியம் கிடையாதுங்க, இல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்னே அவசியம் கிடையாதுங்க. இது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்ல எந்த கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு பதில் சொல்லணும்ன்ற நடைமுறை இருந்தாதான் அவன் படிச்சுட்டு போவான். கரெக்டா? இங்க வந்து எந்த கேள்வி இருந்தாலும் சரி, எனக்கு எந்த பதில் தெரியுமோ அந்த பதில தாண்டா நான் சொல்லுவேன், நான் என்ன படிச்சுட்டு வந்தேன்னா அந்த பதில தாண்டா நான் எழுதுவேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சட்டமன்றம் நடந்திருக்கு. அதாவது எதிர்கட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2-3 நாளா பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க. பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது, உங்க கட்சி நிர்வாகிகளே நடத்துறாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸோட குறிப்பிட்டு பேசினாரு. ஆனா அதை பத்திலாம் ஒரு வார்த்தை முதலமைச்சர் பேசினாரா, அதுக்கு பதில் உரை கொடுத்தாரானா? கிடையாது. பட் அவர் என்ன பண்ணாருன்னா, தான் எழுதி வச்சாச்சு, இதை பேசுறேன்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்ட்டு லைனா அடிஷனே போனாரு. அதாவது அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து, அவர் வந்து விஜய் மக்கள் இயக்கமா செயல்பட்டதுல இருந்து, எப்போதுல இருந்து மக்கள் இயக்கம் தொடங்கினாங்க, 2008 எங்க ஈழத்துக்காக குரல் கொடுத்திருக்காருங்க. அந்த மக்களுக்காக நாங்க போராட்டம் நடத்தியிருக்கோம், ஈழ மக்களை துன்புறுத்தக்கூடாது, அந்த போரை முற்றிலும் தடுக்க வேண்டும் அப்படின்ட்டு 2008 குரல் கொடுத்திருக்கோம் நாங்க ஈழ மக்களுக்காக அப்படின்னு விஜய் சொன்னார் பாருங்க. எனக்கு பகீர்னு சிரிப்பு வந்துருச்சு. இப்படிக்கா ரைட்ல திரும்பினா அந்த எண்டுல தான் வன்னியரசு சார் உட்கார்ந்து இருக்காரு. எது அந்த எண்டுல உட்கார்ந்து இருப்பாரு. அந்த வன்னியரசு சாரு அப்போ போய் விஜய் சார் கிட்ட, ஏங்க இந்த ஈழத்துக்கு எதிராக ஆதரவு கொடுங்க அப்படின்னும் போது, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஏங்க விஜய் சார் சொன்னதான் நான் சொல்லல. அது அங்க அந்த ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் செகண்ட்லயோ லாஸ்ட் தேர்ட்லயோ உட்கார்ந்துருப்பாரு. வன்னியரசு சார் சொல்லியிருக்காரு, 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கூடிய உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். விஜய் சார் தெரியுமா தெரியாதா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்ப யார் சொன்னது? சோ இதுதான் நான் எழுதி வச்சுட்டேன், நான் வந்து அதை படிச்சுட்டு தான் போவேன், அது வந்து தப்போ ரைட்டோ எனக்கு தெரியாது, ஏன்னா யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் நம்ம அதுக்கு பதில் சொல்ல போறது இல்லை. ஸோ ஈழத்துக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்தீங்கனோ இல்ல போராட்டங்கள் பண்ணீங்களோ இல்ல கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லாதீங்க. எங்க ஃபிளட்ல கஷ்டப்பட்டுச்சான் அந்த கட்சி, எங்க கொரோனா காலத்துல வந்து கட்சி கஷ்டப்பட்டுச்சாங்க விஜய் மக்கள் இயக்கம். எங்கன்னா பாத்தீங்களா கொரோனா காலத்துல விஜய் மக்கள் இயக்கத்தை? பட் கஷ்டப்பட்டாங்களாம். அப்புறமா வந்து 2024 நான் அரசியல் கட்சியை தொடங்கினேன், அதுக்கப்புறமா எவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திச்சேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் குறிப்பிட்டு சொல்றாருங்க. அதாவது இவருடைய மீட்டிங்க்கெல்லாம் வந்து டிஎம்கே வந்து எப்படிலாம் வந்து பெர்மிஷன் தராம அலக்கழிச்சாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. நான் திருப்பி கேட்கிறேன், டிஎம்கேல தான் உங்களுக்கு 5000 பேருக்கு மட்டும் அனுமதின்னு கொடுத்தாங்க, ஏன் நீங்க நடத்துனீங்களே திருச்சி கிழக்குல, இப்ப போயிட்டு வந்தீங்களா ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர், நீங்க ஊருக்கே அழைப்பு கொடுத்துட்டீங்களா இல்ல யார் வேணாலும் வரலான்னு போட்டு வந்தீங்களா? நீங்களும் என்ன பண்ணீங்க, 5000 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அப்ப அதை ஏன் பண்ணீங்க மிஸ்டர் விஜய் சார்? ஏங்க திமுக ஆட்சியில தான் உங்களை மக்கள் சந்திக்க கூடாதுன்ட்டு அப்படி பண்ணாங்கன்னு கூட வச்சுப்போம். நீங்க ஏன் உங்க ஆட்சியில கூட நீங்க ஏன் 5000 பேர் போட்டீங்க? அப்ப உங்களுக்கே தெரியுது எது பாசிபிள். நம்மளை பார்க்கணும்ட்டு விட்டா இங்க அடிச்சு முண்டிக்கினே. அப்புறமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தாவேக ஆட்சியிலேயே இந்த மாதிரி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு யாருன்னா இறந்து போனா இவங்க யார் மேல பழிய போடுவாங்க? ஏங்க அப்ப கூட திமுக மேலதான் பழிய போடுவாங்க. என்ன தெரியுமா பழிய போடுவாங்க? திமுக காரங்க ஊடுருவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மயக்க மருந்தை தெளிச்சிட்டாங்க, பெப்பர் ஸ்ப்ரே தெளிச்சிட்டாங்க, கழுத்தை போட்டு நெருக்கிட்டாங்க. எங்க எது நடந்தாலும்
இன்னுமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் காரணம் அப்படின்ற சொல்ற மைண்ட் செட்லேயே தான் இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உழைப்பு வேதனைகள் அதை இதை வந்து பாத்தீங்கன்னா பட்டியலிட்டுட்டு 2024 நான் கட்சியை தொடங்கினேன், 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பிடிச்சிட்டேன், இது வந்து மக்கள் செல்வாக்கு, இது வந்து மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, ஏங்க அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. 2024 ஸ்டார்ட் பண்ணீங்க, ஓகே. 2026 நான் இன்னுமே சொல்றேங்க, ஏங்க சில பேர்லாம் இந்த இவிஎம் மிஷின் மேல பழி அந்த பழியெல்லாம் போட்டுறாங்க. பட் அதை நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். எஸ், மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு வேற யாருக்குன்னா தரணும்ட்டு யோசிச்சுன்னு இருந்த காலகட்டங்கள்ங்க இது. ஏங்க கிட்டத்தட்ட 60-70 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே டிஎம்கேனே போட்டுன்னு இருக்கிறோமே. அதுவும் ஒருத்தர் புதுசா வராரு, அதுவும் யாருன்னா அன்னோன் ஃபேஸ் கிடையாது, நோன் ஃபேஸ், ஒரு நடிகர் வராரு. சோ மேபி வாய்ப்பு கொடுப்போம். ஏங்க நான் சொன்னது திருப்பி சொல்றேன், விஜய் சாருக்கு பதிலா வேற யார் வந்திருந்தாலும் கூட ஏங்க அவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கரெக்டா இவர் வந்துட்டாரு. சோ ஜெயிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு பேசினாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி மேல தாக்குதல் விமர்சனத்தை வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், அப்படியே அடக்கிட்டே போனாரு. அப்பதான் வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட், இந்த டாஸ்மாக பத்தி பேசுறாரு. டாஸ்மாக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் இப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து கஜானாக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு வந்து விஜய் சார் சொன்னார். அதை வேற பின்னாடி திரும்பி ஸ்டைலா அவர்கிட்ட கேட்டுட்டு வேற, ஏன்னா மதுவிலக்குத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தான் உட்காந்துருந்தாரு. கேட்டுட்டு சொல்றாரு, ஏங்க உதயநிதி வந்து வெளியில வந்த உடனே கேட்டாரு, ஏங்க பார்ட்டி ஃபண்டுன்றீங்களே, எந்த மது ஆலை யாருக்கு எவ்வளவு கொடுத்துச்சு அந்த டீடைல்ஸை விடுங்க. ஏங்க இங்க என்னன்னா இவங்க மேடையில் நின்றுட்டு எப்படி பேசுவாங்களோ, ஏன்னா மேடையில் நின்றுட்டு பேசினா யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க போறது இல்லை, இவர் பாட்டுன்னு பேசிட்டு போயிடுவாரு. அதே மாதிரிதான் இவரும் பேசுறாரு, ஆதவ அர்ஜுனாவும் பேசுறாரு, எல்லா மினிஸ்டர்ஸும் பேசுறாங்க. சோ எல்லாருமே வந்து அந்தந்த டிபார்ட்மெண்டோட மினிஸ்டரா செயல்படவில்லை. எல்லாருமே வந்து யூடியூப் மினிஸ்டராகவும், இன்ஸ்டாகிராம் மினிஸ்டராகவும், ஃபேஸ்புக் மினிஸ்டராகவும், ட்விட்டர் மினிஸ்டராகவும் தான் செயல்பட்டு இருக்காங்க. ஏங்க ஒண்ணுத்த ஏங்க எதிர்கட்சியே ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னா ஆதாரத்தோட தான் வைக்கணும். எங்க ஆளுங்கட்சி நீங்க பேசுறீங்கன்னா பாயிண்ட்ஸ் புள்ளி விவரம் இருக்கணும். ஆதவ அர்ஜுனா எப்படி மொக்க வாங்கினாருன்றத பாத்தீங்களே நீங்க. ஏங்க எதிர்கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, பாலியல் வன்கொடுமை கேஸ் இருக்கு, திமுக காரங்களே குழந்தைங்களை இது பண்ணிட்டாங்கன்றீங்களே, ப்ரூஃப் எங்க? யார் கேட்டா? நாங்க கேட்கல, சபாநாயகரே கேட்கிறாரு. அதோட வந்து எங்க ஆதவ அர்ஜுனா மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. சோ ப்ரூஃப் இல்லாம இவர் பேசுறாரு. யார் யாருன்றதை இவங்களே லீக் அவுட் பண்ணலாம். ஏங்க இப்போ இங்க இருந்து இந்த கட்சிக்கு போயிருக்குன்னு சொல்றீங்களே, எங்க கேஸ் போடுங்க. ஏங்க போலீஸே உங்க மேலதான் இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எல்லா போலீஸும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்களே கேஸ் போட்டு ஆக்ஷன் எடுக்கலாமே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இது மாதிரி பார்ட்டி ஃபண்ட் இனிமேட்டு எந்த கட்சிக்கும் போக கூடாது, உங்க கட்சிக்கும் போக கூடாது. ஆக்சுவலா அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பா காணோன் டைலாக்கு போயிட்டாருங்க. அதை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதாவது அவர் கலாய்க்கிறாராம், கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கு இந்த நிலைமை, இதுல நம்ம வேற பேசுங்கன்றாங்க. ஏங்க இவங்க நினைச்சுன்னு இருக்காங்க இப்படி பேசினா வந்து மக்கள் மத்தியில வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும்னு. பட் ஆக்சுவலி தட் இஸ் கெட்டிங் தெம் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். இதுதான் உண்மை. ஒரு கொளத்தூர் மக்களே நார்மலா இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம முதலமைச்சரை தோக்கஷ்டமே, முன்னாள் முதலமைச்சரை, அவர் எவ்வளவு இந்த மக்களுக்கு உதவி பண்ணிருக்காரு, ஆனா நம்ம தோக்கஷ்டமே ஃபீல் பண்ணிருக்காங்க. பட் இவங்க வார்த்தைக்கு வார்த்தை, ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜயா இருக்கட்டும், அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல இது வந்து மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ உருவாக்குது இப்போதைக்கு ஆட்சிக்கு மேல. சோ இவங்க அதை என்னமோ பாசிட்டிவ் நினைச்சுன்னு இருக்காங்க. பட் ஆக்சுவலாவே வந்து இந்த தாவேக்காவோட மனநிலை, விஜய் சாரோட மனநிலை எல்லாம் என்னமா இருக்குன்னா, நம்ம என்னதான் பண்ணாலும் சரி, 24 ஹவரும் கரண்ட் கட் பண்ணாலும் சரி, இந்த மக்களுக்கு எது பண்ணனாலும் சரி, நாளைக்கு நம்ம எதுனா தொகுதியில போய் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூஞ்ச காட்டிட்டாலோ, ஒரு 5 நிமிஷம் எதுனா தகிடத்தாம் தீம் தகிடன்னு பேசிட்டாலோ, ஒரு 5 ஃப்ளை ஆர்ட் விட்டாலோ நம்மள எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, தேர்ந்தெடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் விஜய் சார், எஸ் தட் ஹேப்பன்ட் ஒன்ஸ். எப்போனா 2026ல தட் வில் ஹேப்பன் ஒன்ஸ் அகைன். ஆனா தட் இஸ் a big question mark. பிகாஸ் மக்கள் எப்பவுமே ஏமாற மாட்டாங்க. எப்பனா ஒரு வாட்டி ஏமாறுவாங்க, பட் எப்பவுமே ஏமாறுவாங்களான்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏமாற மாட்டாங்க. சோ இப்ப நடந்த அந்த சட்டமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்னேனே, ஒரு லொல்லு சபா கேட்டகரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா போய் அப்படியே ஒரு அளவுல முடிஞ்சு போச்சு. எல்லா மினிஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா ஓகேங்க, நான் என்னதான் விமர்சனம் செஞ்சாலும் நம்மள யோசிக்கணும். சரி ஓகே,
எல்லாருமே அவரும் ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர், அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு கிவ் தேம் சம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. அதுல எனக்கு மாற்று கருத்து எப்பவுமே இருந்தது கிடையாது. சட்டம் ஒழுங்குல மட்டும் தான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்றோம். மற்றபடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் ரெடி டு கிவ் யூ டைம். இது என்னோட நியாயமான கருத்து. ஒரு அட்வொகேட்டே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கோர்ட்ல போய் நிக்கிறாருன்னா எடுத்த உடனே வாதாட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்விங் பவர் இருக்கணும், அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு கேஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஒரு சீனியர் எப்படி பண்றாங்க, எப்படி கிராஸ் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்த பிறகுதான் நம்ம இண்டிவிஜுவலா வந்து அதை எடுத்து பண்ண முடியும். ஸோ நான் நினைக்கிறேன் விஜய் இஸ் அப்சர்விங் திங்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் மேபி அவருக்கு இது கன்னி ஸ்பீச்னு கூட நம்ம வச்சுக்கலாம், பேசிட்டார் ஒரு சினிமா பாணியில. பட் என்னன்னா வி ஹேவ் டு கரெக்ட் ஆர் மிஸ்டேக்ன்ற நான் நீங்க இதே தோணியில இதே தலைகீழா தான் குதிப்பேன் எப்பவுமேன்ற மாதிரி குதிச்சா அது தப்புன்ற நான். இப்போ இதை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு ஒரு நார்மல் சட்டமன்றம் எப்படி செயல்படும், இந்த மாதிரி வந்து கிளாச்சிக்கிட்டோ இல்லாம எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். நம்ம குற்றச்சாட்டு வைக்கலாம், எதிர்கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கலாம், நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க இப்படி தானே பண்ணிட்டு இருந்தீங்க, குற்றச்சாட்டு வைக்கலாம். பட் இதே மாதிரி போச்சுன்னா அது விஜய்க்கு கெட்ட பேரை தான் உருவாக்கும்.